வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கார்கில் போர் வெற்றியின் 24ஆம் ஆண்டு நினைவு தினம். நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. புதிய சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு. திறப்பு விழா பூஜையில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சி தலைவர் கார்கே பேசும்போது மைக் அணைக்கப்பட்ட சம்பவம். திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம். கேரளாவில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. 33 நிவாரண முகாம்கள் திறப்பு. புதிய மாதிரி கல்வியாண்டு பாடத்திட்டம். உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். கார்கில் போர் வெற்றியின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த மேஜர் சரவணன் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். 1999 பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினமான ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் போர் வெற்றியின் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கார்கில் போரில் வீர மரணமடைந்த மேஜர் சரவணன் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு மையத்தின் திறப்பு விழா பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். டெல்லியில் பிரகதி மைதானத்தில் 123 ஏக்கர் பரப்பளவில் 2700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தை இன்று பிரதமர் மோடி நாட்டுக்காக அர்ப்பணிக்க உள்ளார். இந்த கட்டிட திறப்பு விழாவில் இன்று பிரதமர் மோடி கலந்து கொண்டுள்ளார். இந்த புதிய கட்டிடத்தில் உலகெங்கிலும் உள்ள சிறந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டு வளாகங்கள் அமைந்த ஒன்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய மாநாட்டு மையம், கண்காட்சி அரங்குகள், வட்ட வடிவில் திறந்தவெளி அரங்குகள் போன்ற பல அரங்குகள் அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் கார்கே பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து மணிப்பூர் பற்றி பிரதமர் மோடி பேச வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியால் இரு அவைகளும் முடங்கி வருகிறது. இன்று 5வது நாளாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசிற்கு எதிராக 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விவாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும் பொழுது அவரது மைக் அணைக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த செயல் தனது சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கிறேன் என இன்று மாநிலங்களவையில் கார்கே கண்டனம் தெரிவித்தார். இதுபோன்று கார்கே பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதற்கு திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், மணிப்பூர் கலவரம் கொடூரம் குறித்து நேற்று மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் கார்கே பேசும்போது மைக் அணைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும்போது மைக் அணைக்கப்படுவதாகவும் திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். யாருடைய மைக்கும் அணைக்கப்படவில்லை என மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்த நிலையில் மணிப்பூர் வீடியோ விவகாரம் குறித்து விவாதிக்க மாநிலங்களவையில் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கனமழை காரணமாக கேரளா முழுவதும் 33 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தாமதமாக தொடங்கிய போதிலும் சில வாரங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது. பின்பு ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. தற்போது ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இந்த கனமழை 27ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 9 மாவட்டங்களுக்கு நேற்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அந்த மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்தது. இன்று எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு 6 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் விழிஞ்சம் முதல் காசர்கோடு வரை 2.5 மீட்டர் முதல் 2.9 மீட்டர் உயரம் வரை அலைகள் வீசக்கூடும் எனவும் கடல்சார் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வருகிற 28ஆம் தேதி வரை
கேரளா, கர்நாடகா கடற்கரை மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் 33 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு இன்று காலை வரை 300க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டு இருப்பதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. புதிய மாதிரி பாடத்திட்டம் 2023-2024 கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களுக்கு உதவிடும் வகையிலும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கிடையே இடமாறுதல் கோரும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையிலும் இந்த மாதிரி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இளநிலை பட்ட படிப்புகளில் 5 பாடப்பிரிவுகள் இடம்பெறும் என்றும், இந்த புதிய மாதிரி பாடத்திட்டத்தால் பல்கலைக்கழகம் மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும், ஆசிரியர்களின் பணி நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு உதவும் வகையில் புதிய மாதிரி பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் கொடூரம் குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியால் 5வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி 5வது நாளாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவை அலுவல் படி கேள்வி நேரம் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடக்கும். பிரதமர் மோடி மீது நாட்டு மக்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளனர் என நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மழைக்கால கூட்டத்தொடரில் வழக்கம் போல் 11 முதல் 12 மணி வரை கேள்வி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மணிப்பூர் விவகாரம் பேசப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். முன்னதாக கார்கில் போர் வெற்றி தினத்தை ஒட்டி வீர மரணமடைந்த வீரர்களுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னையில் பல்நோக்கு கட்டிடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி அண்ணாநகர் மண்டலம் 96வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சரவணன் வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் சென்னை அயனாவரத்தில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டிடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன், அண்ணாநகர் மண்டல குழு தலைவர் பி ஜெயின், வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் வாசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கஞ்சா மற்றும் போதை சாக்லேட் வைத்திருந்த இளைஞரை கைது செய்து அவரிடம் இருந்த கஞ்சா மற்றும் போதை சாக்லேட்டுகளை மதுவிலக்கு அமல் பிரிவு துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடியில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் தற்காலிக பேருந்து நிலையத்தில் சோதனை பணியில் ஈடுபட்ட போது சந்தேகிக்கும் வகையில் பையுடன் நின்றிருந்த இளைஞர் ஒருவரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவர் வைத்திருந்த பையில் கஞ்சா மற்றும் போதை சாக்லேட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரு பகுதியை சேர்ந்த அனில்குமார் என்பதும் ஒடிசா மாநிலத்தில் இருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் 350 கிராம் போதை சாக்லேட்டுகளை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் கஞ்சா கடத்தி வந்த அனில்குமாரை கைது செய்து அவரிடம் இருந்த 1 கிலோ கஞ்சா மற்றும் 350 கிராம் மதிப்பிலான போதை சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆணி மேரி ஸ்வர்ணா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. குறுவை அறுவடை செய்யப்பட்டு வரும் நெல் மூட்டைகள் நெல் கொள்முதல் நிலையங்களால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் கடந்த ஆண்டு மூட்டைக்கு 20 ரூபாய் விவசாயிகளிடம் வசூல் செய்த நிலையில் இந்த ஆண்டு மூட்டைக்கு 35 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுவதாக விவசாயிகள் கூட்டத்தில் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசே நெல் மூட்டைக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறது. எனவே நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை என கூறினார். இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற உள்ள 7வது ஹீரோ ஆசிய ஆண்கள் சாம்பியன் கோப்பை ஹாக்கி விளையாட்டு போட்டி குறித்து மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
7வது ஹீரோ ஆசிய ஆண்கள் சாம்பியன் கோப்பை ஹாக்கி விளையாட்டுப் போட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் சென்னையில் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா, ஜப்பான், கொரியா, பாகிஸ்தான், சீனா மற்றும் மலேசியா ஆகிய 6 நாடுகள் பங்கேற்று விளையாடுகின்றன. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் MLAக்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா, கோட்டாட்சியர் யுரேகா ஆகியோர் கலந்து கொண்டு ஹாக்கி போட்டி கோப்பையை அறிமுகம் செய்து ஹாக்கி பந்தினை மட்டையால் அடித்து விளையாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. கரூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியினை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் துவக்கி வைத்தார். இந்த மினி மாரத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் பங்கு பெற்றனர். சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவியர்களுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் உள்ள தொழிலாளர் நல வாரியம் முன்பு இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வு ஊதியமாக 3000 அதிகரித்து வழங்க வேண்டும், பென்ஷன் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் பென்ஷன் வழங்க வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் பல சரக்கு கடையை உடைத்து பணத்தை திருடிய நபருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரகாசபுரம் பகுதியை சேர்ந்தவர் சுதா. இதே பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். பலசரக்கு கடை நடத்தும் பகுதியை ஒட்டி பொன்ராஜ் என்பவர் வீடு கட்டி வருகிறார். இங்கு கொத்தனார் வேலைக்கு மதுரை செல்லூரை சேர்ந்த ஜெயராமன் என்பவரை வரவழைத்து பணிகள் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சுதாவின் பலசரக்கு கடையை உடைத்து கடையில் இருந்த 32,000 ரூபாயை ஜெயராமன் திருடியுள்ளார். இது குறித்து சுதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயராமனை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கொடைக்கானல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி கார்த்திக் பலசரக்கு கடையை உடைத்து 32,000 ரூபாய் பணத்தை திருடிய மதுரை கொத்தனார் ஜெயராமனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்தார். அபராதம் கட்ட தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கிரீஸ் நாட்டில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயில் விமானம் சிக்கியதில் 2 உயிரிழந்தனர். கிரீஸில் இதுவரை இல்லாத வகையில் ஏற்பட்ட பெரிய அளவில் காட்டுத்தீ பரவி வருகிறது. இதனால் அருகருகே இருக்கும் ரோட்ஸ் தீவு, கோர்பு தீவு ஆகிய இடங்களை தொடர்ந்து எலியா தீவிலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனை அணைப்பதற்காக பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று விமானம் மூலம் தண்ணீரை கொட்டும் பணி நடைபெற்றது. அப்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதில் இருந்த கேப்டன் மற்றும் துணை விமானி 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள செயின்ஸ் கடற்கரையில் ஏராளமான பைலட் திமிங்கலங்கள் கரையொதுங்கியுள்ளன. அல்பானி நகருக்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் கூட்டமாக நீந்தி வந்த திமிங்கலங்கள் கரைக்கு அருகில் உள்ள நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை காப்பாற்றும் முயற்சியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்ட நிலையில் நேற்றிரவு 51 திமிங்கலங்கள் இறந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உயிருடன் இருக்கும் 46 திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் போர் வெற்றியின் 24ஆம் ஆண்டு நினைவு தினம். நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. புதிய சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு. திறப்பு விழா பூஜையில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சி தலைவர் கார்கே பேசும்போது
சம்பவம். திமுக எம்பி திருச்சி சிவா கண்டனம். கேரளாவில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. 33 நிவாரண முகாம்கள் திறப்பு. புதிய மாதிரி கல்வியாண்டு பாடத்திட்டம். உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.